வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. நீங்கள் அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு திவ்யதேசத்தைத்தான் இன்று தொடங்கி நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் சோழ நாட்டு திருத்தலங்களோடு 108 திவ்யதேசங்களையும் தரிசிக்க தொடங்கினோம். சோழ நாட்டில் மொத்தம் 40 திவ்யதேசங்களை தரிசித்து கொண்டோம். அதற்கடுத்ததாக வடக்கு நோக்கி வந்து வடநாட்டு திவ்யதேசங்கள், நடுநாடு, அந்த நடுநாட்டில் திருவகீந்திரபுரம், அதே போல மற்றொரு திவ்யதேசமான திருக்கோவலூர், இந்த இரண்டையும் தரிசித்து கொண்டோம். அங்கிருந்து வடக்கே வந்து தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய 22 திவ்யதேசங்களையும் தரிசித்தோம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமான், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள், சோழிங்கபுரம் யோக நரசிம்மர், இப்படி பல முக்கியமான எம்பெருமான்களை தரிசித்து கொண்டோம். 40, அதற்கு மேல் ஒரு 2, அதற்கு மேல் ஒரு 22, ஆக மொத்தம் 64 திவ்யதேசங்களை இதுவரை நாம் தரிசித்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து எந்த மண்டலத்துக்கு போகலாம்? சோழநாடு முடிந்தது, நடுநாடு முடிந்தது, தொண்டை நாடு முடிந்தது. அடுத்ததாக நாம் விட்ட இடத்திலிருந்தே பிரயாணத்தை தொடர்ந்து வடக்கு நோக்கி சென்றோம் என்றால் வடநாட்டு திவ்யதேசங்களைத்தான் நாம் அடுத்ததாக அனுபவிக்க வேண்டும். வடநாடு என்பது திருவேங்கடம் என்கிற திருமலை திருப்பதி. அந்த இடம் தொடங்கியே வடநாடு என்றுதான் கணக்கிடப்படுகிறது. அவ்வடநாடு 6-2. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே ஒரு பாசுரம் விண்ணப்பித்திருந்தேன். 20ஆம் சோழம், 9ஆம் பாண்டி என்று ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனை திவ்யதேசங்கள் இருக்கின்றன என்று கணக்கிடும்போது அவ்வடநாடு 6-2, 6-2னா 12 திவ்யதேசங்கள் வடநாட்டு திவ்யதேசங்கள் என்று எண்ணப்படுகின்றன. எதற்கு வடநாடு? இது ஒன்று வடக்கே இல்லையேன்னு பார்த்தால் தமிழ்கூறு நல்லுலகத்துக்கு வடநாடு அல்லவா? தமிழர்கள் எப்படி சொல்லுகிறோம்? வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நன்னுலகம் என்று தெரிவிக்கிறார்கள் அல்லவா? வடக்கே வேங்கடம், திருவேங்கட மலைதான் தமிழ்கூறு நல்லுலகத்தினுடைய எல்லை. கிழக்குமரி, இதுக்கு நடுவில் தான் தமிழகம், தமிழ்நாடுன்னு சொல்லப்படுகிறது. அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் எல்லாம் வடநாட்டு திருத்தலங்கள் என்று வகுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது அந்த ஒரு மண்டலத்தை தான் நாம் நுழைகிறோம். நுழையும் போதே முதலில் உலகத்துக்கே திலகமாக, திலகம் உலகுக்காய் நின்ன திருவேங்கடத்து எம்பெருமானே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். உலகத்துக்கு ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். விளக்கு என்பதை பூமியில் வைத்தால் சுமாராகத்தான் வெளிச்சம் கொடுக்கும், சுற்றளவு குறைந்ததாகத்தான் இருக்கும். அதுவே ஒரு பெரிய தூணுக்கு மேலே, ஒரு மலைக்கு மேலே தூக்கி வைத்தோம் என்றால் உலகத்துக்கே அது விளக்காக இருக்கும் அல்லவா? அதை போலத்தான் ஸ்ரீனிவாச பெருமான் திருவேங்கடமுடையானாக திருவேங்கடத்துக்கு மேலே திலகம் போல எழுந்தருளி இருக்கிறார். அந்த திருவேங்கடத்தினுடைய மகிமை என்ன? இது எப்படி அமைந்திருக்கிறது? இதில் பகவான் எப்படி வந்து சேர்ந்தார்? என்னென்ன புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன? ஸ்தல புராணம் என்ன? பகவானுடைய வடிவங்கள் என்னென்ன சந்நிதிகள் இருக்கின்றன? அந்தந்த பெருமாள்களுக்கு என்ன உற்சவங்கள் நடத்தப்படுகிறது? திருமலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருக்குமே ஆசை இருக்கும். ஒரு திருவரங்கம்னு சொன்னால் பல பகுதிகள், கிட்டத்தட்ட 30 பகுதிகள் திருவரங்கத்தை அனுபவித்தோம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானை பல பகுதிகளால் அனுபவித்தோம். அதை போல திருமலையிலும் எத்தனையோ அள்ள குறையாத செய்திகள். பகவானுக்கு அத்தனை உற்சவங்கள், அத்தனை பிரசாதங்கள், ஆபரணங்கள், எல்லாவற்றையும் பகவான் அனுபவிக்கிறார். அதை அனைத்தையும் சுருக்கமாக நம்மால் இயன்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாமும் அனுபவிப்போம். அப்ப வடநாட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். வடநாட்டில் முதலாவதாக இருப்பது, வடநாட்டு கணக்கில் புஸ்தக கணக்கில் வேறாக இருக்கும். நாம விட்டது கடைசியா சோழசிம்மபுரம் தானே. சோழசிம்மபுரமே தமிழகத்துக்கும் ஆந்திர மாநிலத்துக்கும் இருக்கும் கரைக்கு அருகிலே தானே உள்ளது. அதிலிருந்து அப்படியே தாண்டினோம் என்றால் ஆந்திர பிரதேச மாநிலத்துக்குள்ளே இருப்பதுதான் திருமலை திருப்பதி திருவேங்கடம் என்கிற அழகான திவ்யதேசம். இந்த 108 திவ்யதேசங்களுக்குள்ளேயே கோயில், திருமலை, பெருமாள் கோவில், இந்த மூன்றையும் தான் மிக முக்கியமாக கொண்டாடுவார்கள். கோயில் என்று சொன்னால் திருவரங்கம், ஸ்ரீரங்கம் என்று பொருள். பொதுவாக கோயில்னா பக்கத்தில் இருக்கிற கோயில்னு பொருள் வைத்துக் கொள்ளக்கூடாது. கோயிலுக்கு சென்று வருகிறேன் என்று அந்த காலத்திலெல்லாம் சொன்னார்கள் என்றால் கோயில் என்று சொன்னாலே திருவரங்கம் என்றுதான் வைத்துக் கொள்வார்களாம். அதே போல அப்போ ஒரு பொதுச்சொல் ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கிறதல்லவா? பொதுச்சொல்னு சொன்னால் எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம். பார்த்தசாரதி பெருமாள் கோயிலும் கோயில் தான், வரதராஜ பெருமாள் கோயிலும் கோயில் தான். ஆனால் கோயில் என்று அடைமொழி இல்லாமல் சொன்னால் அது திருவரங்கத்தை தான் குறிக்குமாம். அதே போல திருமலை,
மலைன்னு சொன்னால் எத்தனையோ மலை இருக்குது. கொல்லிமலை, விராலிமலை, திருமாலிருஞ்சோலமலை, எத்தனையோ திருகோணமலை, எத்தனையோ மலைகள். இமாச்சலம் இருக்குது, விந்தியம் இருக்குது, மேரு இருக்குது, எத்தனையோ மலைகள் இருக்கலாம். அதையெல்லாம் சொல்லணும் குறிப்பிட வேண்டும் என்றால் அந்தந்த அடைமொழியோடு பேரோடு சேர்த்துத்தான் சொல்ல வேண்டுமாம். ஆனால் திருமலை அப்படின்னு பொதுவாக சொன்னோம் என்றால் அது திருப்பதியைத்தான் குறிக்கும், திருவேங்கட மலையையே குறிக்கும் என்பது பெரியோர்களுடைய வழக்கம். இப்போ ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்கிறோமோ இல்லையோ, பகவான் எத்தனையோ அவதாரங்களை செய்தார். அதில் வராகனுக்கு பிறந்த நாள வராக ஜெயந்தின்னு சொல்லணும். பரசுராமருக்கு நட்சத்திரம் வந்தால் பரசுராம ஜெயந்தின்னு சொல்லணும். மத்ய ஜெயந்தி, கூர்ம ஜெயந்தி, தனித்தனி நரசிம்ம ஜெயந்தி, தனித்தனியாக சொல்கிறோமோ இல்லையோ, எதுவுமே இல்லாமல் ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொன்னால் அது கண்ணன் அவதரித்த ஆவணி ரோகிணி அந்த தினத்தைத்தான் குறிக்கப் போகிறது. அதை போல திருமலை என்பது பொது சொல்லாக இருந்தாலும் திருவேங்கடமாமலையே குறிக்கும் என்பது பெரியோர்களுடைய நிர்ணயம். அந்த கோயில் ஸ்ரீரங்கம், திருமலை இதோ நாம பார்க்க இருக்கக்கூடிய திருவேங்கடமலை. பெருமாள் கோவில் என்று காஞ்சிபுரத்துக்கு பெயர் உண்டு. ஸ்ரீரங்கமும் காஞ்சிபுரமும் அனுபவித்து விட்டோம். மூன்றாவதாக இந்த திருவேங்கட மலையினுடைய பெருமை, இங்கு இருக்கக்கூடிய பகவானுடைய சிறப்பை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்ப திருமலை என்று ஒரு பெயர். மற்றொரு பெயர் இதற்கு புஷ்ப மண்டபம் என்று திருநாமம் உண்டு. இந்த 3 ஊர்கள் இருக்கின்றனவே, இந்த 3ஐயும் ஸ்ரீரங்கத்தை போக மண்டபம் என்று அழைப்பார்கள். ஏன்னா பெருமான் போகத்துக்கு ஆனந்தமாக இருப்பதற்கு எந்த சிரமமும் படாமல் தன்னுடைய பக்தர்கள் தன்னுடைய மக்களோடு ஒரு ராஜாவை போல ஆனந்தமாக இருப்பதற்காக அங்கு வசிக்கிறாராம். அதனால போக மண்டபம்னு பெயர். அடுத்தது தியாக மண்டபம். அனைவருக்கும் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் தியாகம் செய்பவராகத்தானே பகவான் இருக்கிறார். தன்னிடம் இருக்கும் அனைத்து செல்வங்களையும் கொடுக்கிறார். அது தியாக மண்டபம். இந்த ஊருக்கு புஷ்ப மண்டபம்னு பெயர். இந்த பகவானுக்கு புஷ்பாலங்காரத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டாம். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனொடும் நமன்னெழும் திருவேங்கடம். பெரிய நித்தியசூரிகள் விண்ணகத்து தேவர்கள் எல்லாம் கீழே இறங்கி வந்து தலையில கூடையா புஷ்பங்களை சுமந்து கொண்டு வந்து பகவானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்படி புஷ்பங்களிலே ஈடுபாடு உண்டு. இந்த பெருமான் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு குளிக்கிறார்னா, ஒரு நாளைக்கெல்லாம் இல்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு முறைதான் திருமஞ்சனம். வெள்ளிக்கிழமை மட்டும்தானே திருவேங்கடமுடையானுக்கு திருமஞ்சனம் உண்டு. அப்ப குளிக்கிறதுல ஆசையே கிடையாது. ஒரு நாள் வாரத்துக்கு குளிச்சா போரும். ஆனா அலங்காரம் பண்ணிக்கணும், புஷ்பங்களை சூடிக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 2 முறை பகவான் புஷ்ப மாலைகளை மாற்றிக்கொள்ளுகிறார். தோமாலை சேவைன்னு சொல்றோம் இல்லையோ, கார்த்தால 4-4:30 மணிக்கு ஒரு தோமாலை சேவை உண்டு. சாயங்காலம் 5:30-6 மணிக்கு ஒரு தோமாலை சேவை உண்டு. தோமாலைனா தோள் மாலை, தோளிலே அணிந்து கொண்டிருக்கிற மாலை. அதை பகவான் மாற்றிக்கொள்ளுகிறார் அல்லவா. அப்போ ஒரு நாளைக்கு 2 முறை அலங்காரத்தை மாத்திக்கிறார். ஆனா குளிக்கிறது கிடையாது, வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிக்கிறார். அவ்வளவு ஆசை புஷ்பங்களில் இருக்கிறபடியாலே புஷ்ப மண்டபம் என்று இந்த இடத்துக்கு ஒரு பெயர் உண்டு. அப்ப திருமலைன்னு ஒரு திருநாமம், புஷ்ப மண்டபம் என்று திருநாமம். இந்த திவ்யதேசத்துக்கு தனிச்சிறப்பு என்ன? பொதுவாகவே 108 திருத்தலங்களுக்கும் ஸ்ரீரங்கம் தானே முதன்மையானது என்று தெரிவிப்பார்கள். அதைத்தானே சிறந்ததென்று கொண்டாட வேண்டும். தென்னாடும் வடநாடும் தொழநின்ன திருவரங்கம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். தென்னாடு ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள், வடநாடு ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கே இருக்கும் ஊர்கள். ஆங்காங்கிருந்து மக்கள் எல்லாம் பிரயாணித்து வந்து ஸ்ரீரங்கத்தை வணங்கலாம் அல்லவா. நடுவா இருக்கு. இப்ப கன்னியாகுமரி பக்கத்தில் இருந்தா சென்னையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப கஷ்டம், தூரத்தில் இருக்கும். சென்னை பக்கத்தில் இருந்தா கன்னியாகுமரியிலிருந்து வந்து சேவிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், நடுவா இருக்கும் இல்லையா. தமிழகத்தினுடைய நடுவில் இருக்கிறபடியால் தென்னாடும் வடநாடும் தொடர்நின்ன திருவரங்கம் என்று அந்த பெருமானை கொண்டாடுவார்கள். அது அவர் பெருமையா? ஆனா இந்த ஊர் பெருமாளை பற்றி, திருவேங்கடமுடையானை பற்றி ஆழ்வார் பாடும் பொழுது தெரிவிக்கிறார். கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு தென்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே. இந்த மலை, இந்த வெற்புன மலைன்னு அர்த்தம். இந்த திருமலையிலே பகவான் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மண்ணோர் விண்ணோர்க்கு கண்ணாவான். கண் அப்படின்னா ரக்ஷகன் அர்த்தம். இல்ல அவர்களுக்கு பார்வையாக இருக்கிறான் அர்த்தம், தலைவனாக இருக்கிறான் அர்த்தம். யாருக்கு தலைவன்? மண்ணோர் விண்ணோர். கீழே ஸ்ரீரங்கத்தை பத்தி என்ன பார்த்தோம்? பூமியில் தெற்கேயும் வடக்கேயும் இருப்பவர்கள் வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிக்கலாமா? சரி சுவாமி, பூமியில் இருக்கிறவா எல்லாருக்கும் சௌரியமா இருக்கார். வானத்திலிருந்து வந்து சேவிக்க ஆசைப்படுபவர்கள் ரொம்ப தூரம் இறங்கி வரணும் அல்லவா. அதனால பகவான் பார்த்து அவ்வளவு யாருக்கும் கஷ்டம் கொடுக்க வேண்டாம். பூமியில் இருப்பவர்களும் கொஞ்ச தூரம் ஏறி வந்து என்ன சேவிக்கட்டும்.
வானத்தில் இருக்கும் தேவர்களும் கொஞ்ச தூரம் இறங்கி வந்து என்ன சேவிக்கட்டும். நான் அனைவருக்கும் பொது, மண்ணோர்க்கும் விண்ணோர்க்கும் கண்ணாவான், மன்னவர்களையும் ரட்சிக்கணும், விண்ணவர்களையும் ரட்சிக்க வேண்டும், அதனால பொதுவாக மலைக்கு மேலே நின்று விடலாம் என்று முடிவு செய்தாராம். தானோங்கி நிற்கின்றான் தன்னருவி வேங்கடமே, வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு. வைப்புன்னு சொன்னா நாம ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போடுறோமே, அதுதான் வைப்புன்னு பெயர். நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா சட்டுன்னு அந்த டெபாசிட்லேருந்து பணத்தை எடுத்தோம்னா செலவழிச்சிக்கலாமோ இல்லையோ. நமக்கெல்லாம் என்ன சுவாமி செல்வம், நமக்கு என்ன வைப்புன்னு கேட்டால் வானோர்க்கும் மண்ணோர்க்கும் ஒரே வைப்பு தான். திருவேங்கடமுடையான் திருமலைக்கு மேலே இருப்பவர் தான் நமக்கு வைப்பு நிதி, அவர் தான் நமக்கு சேவிங்ஸ் டெபாசிட்டாக இருக்கிறார். அப்படி அனைவருக்கும் பொது, பூலோகத்தில் இருப்பவர்களுக்கு பொது திருவரங்கநாதன், பூலோகத்தில் இருப்பவர்களுக்கும் மேலுலகத்தில் இருப்பவர்களுக்கும் பொதுவாக இருக்கிறாராம் திருவேங்கடமுடையான். அப்பேற்பட்ட சிறப்பு பகவானுக்கு உண்டு. அந்த பெருமான் தான் ஸ்ரீரங்கத்துக்கே வந்தான்னு தெரிவிப்பார்கள். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினனையான் என்று ஆழ்வாருடைய பாசுரம். திருவரங்கநாதன் வேறல்ல, திருவேங்கடமுடையான் வேறல்ல என்று தெரிவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட பெருமை இந்த ஊருக்கு உண்டு. மற்றொரு சிறப்பு, பொதுவாக பகவானுடைய கோயில்களை பற்றி எங்கு புராணம் சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தால் புராணங்கள்ல தான் இருக்கும். கதை எல்லாத்தையும் பாத்ம புராணம், பிரம்ம பவிஷ்யத் புராணம், மார்க்கண்டேய புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், இந்த புராணங்கள் எல்லாம் கதை கிடைக்கும். சரி சுவாமி, இதெல்லாம் பிற்பாடு எழுதப்பட்டது. வேதத்தில் எங்கேயாவது கோவில்களை பற்றி உண்டா? 108 திருத்தலங்களில் வேதத்தில் சொல்லப்பட்ட கோயில் எதுன்னு கேட்டால் அதுவும் இந்த கோவில் தான். ரிக்வேதத்தில் ஒரு அழகான மந்திரம், அராயி காணே விகட்டே கிரிம் கச்ச சதான்வே ஷிரிம்பிடஸ்ய தேபிஸ்துவா சாதயாமசி என்று ரிக்வேதத்தில் ஒரு மந்திரம் வருகிறது. பரத்வாஜர் என்கிற ரிஷி உபதேசம் பண்றார். அவர் நம்மளை பார்த்து சொல்றார், ராயி, உங்ககிட்ட பணங்காசே இல்லாம கஷ்டப்படியா, ஏழ்மை தரித்திரனாக கஷ்டப்படுகிறாயா, நான் சொல்றதை கேளு. காணே, ஏதாவது உடலில் துன்பங்கள், உடலில் குறைபாடுகள் இருக்கிறதா, அப்ப நான் சொல்றதை கேளு. விகட்டே, ஏதாவது ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறாயா, நான் சொல்றதை கேளு. அப்ப பணம் இல்லாமல் தவித்தாலோ, உடலில் ஏதாவது கஷ்டத்தால் தவித்தாலோ, ஏதோ ஆபத்தில் சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருந்தாலோ நீ என்ன தெரியுமா பண்ணணும்? அராயி காணே விகட்டே கிரிம் கச்ச சதான்வே ஷிரிம்பிடஸ்ய. கிரி, கிரினா மலைன்னு அர்த்தம். கிரிம் கச்ச, மலைக்கு போன்னு தெரிவித்தார். அது என்ன சொன்ன, மலைக்கு போனா இன்னைக்கு வேற அர்த்தங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. மலைக்கு போனா திருமலைக்கு போ, ஸ்ரீனிவாச பெருமானுடைய ஆஸ்தானத்துக்கு போ என்று பொருள். ஷிரிம்பிடஸ்யன்னு இருக்கும் இல்லையோ, ஸ்ரீ பீடம், ஸ்ரீன மகாலட்சுமி தாயார், அவளுக்கு பீഠமாக இருப்பவன் யாரு? ஸ்ரீனிவாச பெருமான். மார்பிலே மகாலட்சுமியை தரித்திருப்பவன். ஷிரிம்பிடஸ்ய, ஸ்ரீனிவாச பெருமானுடைய கிரிம் கச்ச, அவனுடைய மலைக்கு போ. அந்த பெருமானை வணங்கினாய் என்றால் உனக்கு இருக்கிற பண கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும், உனக்கு உடல் குறைபாடுகள் இருந்தால் தீர்ந்து போகும், என்ன ஆபத்திருந்தாலும் தீர்ந்து போகும். அப்பேற்பட்ட பெருமை இந்த மலைக்கு உண்டு என்று திவ்யதேசத்தை பற்றி ரிக்வேதமே பாடியிருக்கிறது. அந்த பெருமையும் இதற்கு உண்டு. சம்ஸ்கிருதத்தில் பார்த்தா தமிழ்ல பார்க்க வேண்டாமா? இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை தெரிவிக்கிறார். எவ்வளவு பழமையான நூல். அதுல திருவேங்கடத்தை பத்தி சொல்றார். வீங்கு நீர் அருவி வேங்கடம் என்னும் ஓங்குயர் மலையத்து உச்சி மீமிசை விரிகதிர் ஞாயிறும் திங்களும் விளங்கி இருமருங்கோங்கிய இடைநிலை தானத்து மின்னும் கோடி உடுத்து விளங்குவிற் பூண்டு நன்னிறமேக நின்றது போல. பகவான் அப்படியே வர்ணிக்க ஒரு பெரிய மலை இருக்கான், மலைக்கு மேல ஒரு கருப்பு மேகமாம். அந்த மேகத்துல ஒரு பக்கம் மின்னல் இருக்கான், ஒரு பக்கம் வானவில் ரெயின்போ சொல்றமே இது இருக்கான். என்ன சுவாமி பாடுறார்னா, அந்த மலை தான் திருமலை. மலைக்கு மேல இருக்கிற மேகம் தான் கார்மேகம் போல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமான். அவர் அப்படியே மின்னலை போல ஒளியோடு இருக்கிறார். நிறைய வண்ண வண்ணமான ஆபரணங்கள், ஹாரங்கள், புஷ்பங்களை எல்லாம் சாத்தி கொண்டிருக்கிறார். அது வானவில் போல் இருக்கிறது. நலங்கிளர் ஆரம் மார்பில் பூண்டு பொலம்பூ ஆடையில் பொலிந்து தோன்னிய செங்கண் நெடியோன் நின்ற வண்ணமும். செங்கண் நெடியோன், தாமரை போன்ற சிவந்த கண்களை உடைய திருமாலான கடவுள் இந்த மலைக்கு மேலே நிற்கிறார் என்று சிலப்பதிகாரத்திலேயே பாடப்பட்ட திருத்தலம். சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஸ்தலத்துக்கே அத்தனை பெருமைகள் உண்டு. இனி இந்த மலையினுடைய பெருமை, இந்த மலைக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள், அதற்கு பின்னால் இருக்கும் கதைகள் என்ன என்று ஒவ்வொன்றாக ஸ்தல புராணத்தை பார்ப்போம்.